திமுகவிலே இணையும் ஓபிஎஸ்க்கு முக்கிய பதவியை வழங்கும் ஸ்டாலின் வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காலத்தில் மிக மிக ஒரு முக்கியமான நபராக அறியப்பட்டவர் தான் நமது ஓபிஎஸ். ஆனால் இன்று ஓபிஎஸ் நிலைமை என்னவாக இருக்கிறது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகமா அல்லது திமுகவா தமிழக வெற்றி கழகமா என இந்த நிலைப்பாடில் தான் நமது ஓபிஎஸ் நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் ஒன்றிணைந்து விடலாம், அதிமுகவிலே ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் பொதுவெளியிலே சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதிமுகவிலே நமது ஓபிஎஸ் இணைவதற்குரிய வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு. அதாவது 0.1% கூட வாய்ப்புகள் என்பது இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மறுபடியும் ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் அதிமுகவுக்குள்ளே வர ஆரம்பித்தால் அதிமுகவாக இருக்காது. அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதை விட கட்சி இரண்டாக பிளவுபடத்தான் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். 2021 சட்டமன்றத்தில் என்பது அதிமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு தேர்தல். இருந்த போதிலுமே தோல்வியை தழுவியதற்கு ஒரு சில நபர்கள் தான் காரணம். அவர்களெல்லாம் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது ஓபிஎஸ் அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார்? செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் ஓபிஎஸ் கூட்டணியை வச்சாங்க. இருந்த போதிலுமே அதில் செங்கோட்டையன் தடம் மாறி தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் இணைந்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது ஓபிஎஸ் தரப்பினர் விஜயின் பக்கம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருப்பதாகவும் 38 தொகுதிகள் வரைக்கும் ஓபிஎஸ் தரப்பினர் கேட்பதாக கூட செய்திகள் என்பது வெளியாகி கொண்டது. ஆனால் இன்று வரைக்கும் விஜயின் சார்பாக எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கப்படவில்லை. இன்னொரு விதத்திலே கடந்த மாதம் 23ஆம் தேதி வாக்கிலே நமது ஓபிஎஸ் அவர்களின் மூலமாக மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது போடப்பட்டது. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே ஓபிஎஸ் 2 பெயர்களை எழுதி அதிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களே டிக் பண்ண சொல்லி இருக்கிறார். அதில் முக்கியமாக டிடி அப்படிங்கிற வார்த்தை மட்டும் இருந்திருக்கிறது. டிஎம்கேவா டிவிகேவா இதில் அதிகப்படியானவர்கள் டிவிகேவை டிக் செய்து கொடுத்ததாகவும், அதே போல இன்னும் ஒரு சில நபர்கள் டிஎம்கேவை தான் டிக் செய்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கு. இப்ப ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இணைவதற்குரிய பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது 10 தொகுதிகள் வரைக்கும் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு முக்கியமான பதவிகள் என்பது வேண்டும். திமுகவில் நான் மொத்தமாக இணைந்து கொள்கிறேன். என்னுடைய இருக்கக்கூடிய அமைப்புகளை புறம் கலைத்து விட்டு திமுகவில் இணைந்து கொள்கிறேன். ஆனால் பொதுச்செயலாளருக்கு இணையான ஒரு முக்கியமான பொறுப்பு என்பது வேண்டும். நான் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். கருணாநிதி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே என்னை பற்றி கருணாநிதி அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதன் காரணமாக மட்டுமில்லாமல் தமிழக மக்கள் மத்தியிலே நான் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர். அதன் காரணமாக எனக்கு நீங்கள் திமுகவிலே பொதுச்செயலாளர் பதவிக்கு இணையான ஒரு பதவியை எங்களுக்கு கொடுங்கள். அப்படி கொடுத்தால் என்னுடைய கட்சியை என்னுடைய அமைப்பை கலைத்து விட்டு நான் திமுகவில் இணைந்து கொள்வதற்கு கூட தயாராக இருக்கிறேன். அதே போல எனக்கு இருக்கும் நபர்களுக்கு 8 தொகுதிகளை நீங்கள் ஒதுக்கி கொடுக்க முடியுமா என திமுகவிடம் பேரம் பேச ஆரம்பித்து விட்டாராம் நமது ஓபிஎஸ். எது எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களிலே திமுக தமிழக வெற்றி கழகத்தில் ஏதேனும் 2 கட்சிகளில் தன்னை இணைத்துக் கொள்ளத்தான் போகிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதே போல நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.